Hi friends, நான் உங்கள் ஜுபைதா zacs kitchen இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஒரு சூப்பரான மட்டன் வெள்ளை குருமா ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது மட்டன் வெள்ளை குருமாவோட இடியாப்பத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதுரை ஸ்பெஷல் மட்டன் வெள்ளை குருமா ரெசிபி. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 1 இன்ச் பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா எடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அடித்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம முழு கரம் மசாலா சேர்த்துடலாம். 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு இதில் நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமாக நல்லா மாறி வரணும். அந்த மாதிரி இப்போ வதக்கியாச்சு. அடுத்து இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம இப்போ அடித்து வச்சோம்ல சோம்பு கரம் மசாலாலாம் போட்டு அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்ததுமே அப்படியே மணன்னு அந்த நம்ம சமைக்கிற இடமே கமன்னு இருக்கும். ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வடைலாம் போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வெட்டி சேர்த்துடுறேன். அடுத்து சீரகத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுலாம். இதில் நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டோம், ஆனால் கலர் மாறிடுன்றதுனால இப்போ இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்ப நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தனியாகவும் சீரகமும் சேர்த்தனையும் கீழே லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இப்படி எண்ணெய் சைடில் சுருண்டு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் 1 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். போனோடையே சேர்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லி எலும்புனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லி எலும்பு போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம போட்டிருக்கிறதோட நல்ல சுருள இந்த மட்டனை வதக்கி விடுங்க. அந்த சுருள வதக்க தான் மட்டனில் இருக்க அந்த ஃபேட் மெல்ட் ஆகும்போது இந்த கிரேவிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நான் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு 100 ml ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கிறேன். அதாவது ரொம்ப இப்போ தான் ஃப்ரெஷ் தயிராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிச்ச தயிராகவும் இருக்கக்கூடாது. நம்ம நார்மல் புளிப்பில் இருக்கிற தயிரை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவையும் போட்டு நம்ம அதை விசில் போட விட்டுடலாம். 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் நம்ம போட்டுட்டு ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டான பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் சூப்பராக வெந்து நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை திரும்பவும் ஒரு வாட்டி கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுருங்க. பச்சை மிளகா நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரம் நல்லா இறங்கிடும். அப்போ உங்களுக்கு நல்ல கரெக்டான காரத்தில் இருக்கும். மிளகாத்தூள் சேர்க்காமையே கரெக்டான காலத்தில் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம அடித்து வச்சுருக்க தேங்காய் பால் பேஸ்ட்டு அதில் ஊற்றிடலாம். தேங்காய் பால் எடுக்கலை, நான் தேங்காவே தான் ஊற்றிருக்கேன். அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கலந்து நான் இப்போ ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான வெள்ளை குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே எண்ணெய் மிதங்க அந்த நம்ம ஆக்சுவலி எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருந்தோம். இது பார்த்திங்கன்னா அந்த மட்டனில் இருக்க ஃபேட்டே நல்லா மெல்ட் ஆகிருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தலைன்னு கொதிக்கிற இந்த மட்டன் வெள்ளை குருமாவுக்கு மேலே அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே சுட இடியாப்பத்தோட இல்லாட்டி வீட் சப்பாத்தியோட சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட் சப்பாத்தி இல்லை வீட் பரோட்டா எப்படி போடணுன்னா அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பர் டேஸ்டி சிம்பிளான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்க்கும்போது எத்தனை பேத்துக்கு வாயில் எச்சில் ஊறுது, உடனே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.